3x minus 7y equal to 11க்கு இணையான அதுக்கப்புறம் 2x minus 3y plus 8 equal to 0க்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வை காண்க. ஓகே சாமி, இணையான நேர்கோட்டின் இந்த நேர்கோட்டுக்கு இணையான சாய்வு, செங்குத்தான சாய்வு கேட்குறாங்க. ஒரு நேர்கோடு கொடுத்துட்டாங்க, இணையானது என்னன்னு கேட்குறாங்க, செங்குத்து. செங்குத்து இணை இந்த ரெண்டு வார்த்தை வந்து நேர்கோடுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரும். என்னது? சாய்வுன்ற எழுத்துக்கு என்ன சொல்லுவோம்? கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை m-ல கண்டுபிடிக்கணும். அப்ப m கண்டுபிடிக்கணும், என்ன ஈக்குவல் டு எழுதணும்? m ஈக்குவல் டு y ஈக்குவல் டு அவ்வளவுதான். அப்பனா y இருக்குங்க -7. இந்த -7y சமக்குறிக்கு இந்த பக்கமா போனா +7y தானே, +7y. இந்த +11 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுனா அப்போ 3x -11 சமன்பாடு y இன் மட்டும் தான் வரணும். பெருக்கலா இருக்கிற 7 இன்னொரு பக்கம் வந்துச்சுனா அப்போ y ஈக்குவல் டு சொல்லுங்க, y ஈக்குவல் டு 3x/11/7 நமக்கு நேர்கோட்டின் சமன்பாடு y ஈக்குவல் டு mx + c. m என்பதுதான் சாய்வு. என்ன அப்படி இருக்கீங்க? m என்பதுதான் சாய்வு. அப்போ x கூட எது இருக்குதோ அதுதான் m. இது y விட்டு y ஈக்குவல் டு இப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். this implies சாய்வு. இது எப்படிப்பட்ட சாய்வு? இணையான சாய்வு. இணையான சாய்வு. அப்போ இணை அப்படினு சொன்னா சாய்வு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப சாய்வுங்க என்ன வந்திருக்குதோ அதேதான். அப்ப m ஈக்குவல் டு 3/7. அடுத்து இங்க என்ன கேட்டாங்க? செங்குத்தான சாய்வு. செங்குத்தான சாய்வு. இப்போ இது என்ன ஈக்குவல் எழுத போறோம்? y ஈக்குவல் டு. இப்போ நல்லா கவனியா, அங்க பாருங்களா, y னுடைய மதிப்பு -7 ஆ இருந்துச்சுனா அங்க +7 ன்னு வருது. x என்ன இருக்குது? அது என்ன இருக்கு? அதேதான். இப்போ இங்க வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். y இங்க -3 ஆச்சுனா வரும் +3. இந்த x னுடைய கெழு என்னது? 2. அப்ப x இன் கெழு by -y இன் கெழு. அவ்வளவுதான். அப்ப x இன் கெழு 2 minus y இன் கெழு. y னுடைய கெழு -3. அப்ப -y இன் கெழு என்ன? 3 +3. அப்ப m னுடைய மதிப்பு என்ன வரும்? 2/3. இருந்தாலும் திருப்பி சொல்றேன், -3y சமக்குறிக்கு அந்த பக்கமா போனா என்ன இருக்கு? 2 y ஈக்குவல் டு y க்கு நடுவுல பெருக்கலா இருக்கிற 3 தான் பக்கம் வந்துச்சுனா அப்போ ரெண்டு உறுப்பு இருக்கு. அந்த பெருக்கல் 3 வகுத்தல் 3 இந்த ரெண்டு உறுப்புக்குமே சொன்னா அப்ப தனித்தனியா சொல்லுங்க. 2 y ஈக்குவல் டு mx + c அப்படினு பாக்கும்போது m க்கு பதிலா என்ன இருக்கு? 2/3. ஆனா அந்த சாய்வு எப்படின்னு கொடுத்துட்டாங்க? செங்குத்துனா சாய்வு எப்படி இருக்கணும்? புரி செங்குத்தான சாய்வு. செங்குத்தான சாய்வு ஈக்குவல் டு தலைகீழ போடுங்க. 2/3 உடைய தலைகீழ என்னது? 3/3 இந்த மைனஸுக்கும் இந்த பைக்கு நடுவுல கேப் இருக்கும். சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? பையாவே மாறிடும், கேப் இருக்கும். ஓகே சாமி?